நீங்க இப்போ இருக்கிற நிலை சாதாரணமான நிலை இல்ல. ஆனா அதுக்காக அது உங்கள் வாழ்க்கையின் முடிவு என்றும் இல்ல. ஒரு காலத்தில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எல்லாமே சரியாக இருந்தது. வீட்டில் சந்தோஷம் இருந்தது. மனசுக்குள் நிம்மதி இருந்தது. வேலைகளில் முன்னேற்றம் இருந்தது. ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைத்தது. எதையும் தொடினாலும் அது ஆசீர்வாதமாக மாறியது. நீங்கள் நினைத்த சில விஷயங்கள் கூட கர்த்தர் எதிர்பார்த்ததை காட்டிலும் பெரியதாக செய்து கொடுத்தார். அந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்க்கை மேல் ஒரு நம்பிக்கை இருந்ததுனாலே நல்லதாக இருக்கும் என்று ஒரு விசுவாசம் இருந்தது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு உறுதி இருந்தது. ஆனா இப்போ அதே வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் உங்களுக்கு புரியாத ஒரு மாற்றம் நடந்த மாதிரி தெரிகிறது. ஏன் இவ்வளவு மாறிவிட்டது என்று கேட்கும் நிலை வந்திருக்கும். ஜெபம் செய்கிறீர்கள், ஆனா பதில் இல்லை. முயற்சி செய்கிறீர்கள், ஆனா பலன் இல்லை. மனசு உடைந்து போகாத அளவுக்கு மட்டும் சம்ஹவ் நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உள்ளுக்குள் நீங்கள் தினமும் சோர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். சில நேரங்களில் யாரிடமும் சொல்ல முடியாமல் அமைதியாக அழுவீர்கள். சில நேரங்களில் கர்த்தரிடமே நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்பீர்கள். சில நேரங்களில் ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படியாக மாறிவிட்டது என்று குழம்பி போவீர்கள். நீங்க மட்டுமில்ல, இந்த நிலை பல விசுவாசிகளின் வாழ்க்கையிலும் வந்திருக்கிறது. பைபிள்ல கூட கர்த்தர் பெரியதாக பயன்படுத்திய பலருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி இருள் காலங்கள் இருந்தது. யோசேப்பு ஒரு நாள் தன் தந்தையின் அன்பில் இருந்தவன். அடுத்த நாள் குழியிலே தள்ளப்பட்டான். தாவீது ஒரு நாள் அபிஷேகம் செய்யப்பட்டவன். அடுத்த நாள் வனாந்தரத்தில் ஒளிந்து ஓடினான். யோபு ஒரு நாள் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அடுத்த நாள் எல்லாவற்றையும் இழந்தவனானான். அதனால் உங்கள் வாழ்க்கையில நடந்த இந்த மாற்றம் கர்த்தர் உங்களை விட்டுவிட்டார் என்பதற்கான அடையாளமில்லை. பல நேரங்களில் அது கர்த்தர் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல ஆரம்பித்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம். என கர்த்தர் ஒருவரை பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் போது முதலில் அவருடைய உள்ளத்தை தயாராக்குவார். நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேண்டும், உயர்வு வேண்டும், வெற்றி வேண்டும். ஆனா அந்த உயரத்தை சுமக்கக்கூடிய உள்ளம் நமக்குள் உருவாகணும். இல்லை என்றால் ஆசீர்வாதம் வந்தாலும் அது நம்மை உடைத்துவிடும். அதனால்தான் சில நேரங்களில் கர்த்தர் நம்மை தனிமை வழியாக நடத்துவார். சில நேரங்களில் காத்திருக்கும் நிலைக்கு கொண்டு போவார். சில நேரங்களில் நம்மால் புரியாத கதவுகளை மூடிடுவார். அந்த நேரத்துல நமக்கு என்ன தோன்றும் தெரியுமா? எல்லாமே முடிஞ்சு போச்சு என்று தோன்றும். நம்ம வாழ்க்கை ஒரு முள்ளு செடிக்குள் சிக்கி கிடக்கிறது போல இருக்கும். வெளியே வர முடியாமல் இருக்கும். எங்கு திரும்பினாலும் காயம் மட்டும்தான் இருக்கும். ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை, இன்னொரு பக்கம் பண கஷ்டம், இன்னொரு பக்கம் மன அழுத்தம், இன்னொரு பக்கம் எதிர்பார்த்தவர்கள் கூட புரிந்து கொள்ளாத நிலை. அப்படி இருக்கும்போது மனசு சோர்ந்து போகும். இவ்வளவு நாள் ஜெபித்தேன், என்ன பயன் என்று கூட தோன்றும். ஆனா இங்க ஒரு முக்கியமான உண்மை இருக்கு. முள்ளு செடி இருக்கிற இடமெல்லாம் சாபத்தின் இடம் இல்லை. சில நேரங்களில் அது மாற்றத்தின் இடம். மோசே கர்த்தரை எங்கே பார்த்தார் தெரியுமா? வனாந்தரத்தில் எரிந்து கொண்டிருந்த ஒரு முட்செடிக்குள் பார்த்தார். அந்த முட்செடி முழுக்க நெருப்பில் இருந்தும் அழியவில்லை. அதுபோலதான் சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையும் இருக்கும். நீங்கள் நெருப்புக்குள் இருப்பது போல உணர்வீர்கள். ஆனா கர்த்தர் உங்களை அழிய விட மாட்டார். ஏன்னா அவர் இன்னும் உங்கள் வாழ்க்கையை முடிக்கவில்லை. நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது நாம் உடனே வெளியேற நினைக்கிறோம். இந்த நிலையை சம்ஹவ் தப்பித்து விடணும் என்று நினைக்கிறோம். ஆனா சில நேரங்களில் அந்த கஷ்டத்தின் நடுவிலேயே கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருப்பார். ஒரு தங்கம் நெருப்புக்குள் போகாமல் சுத்தமாகாது. ஒரு விதை மண்ணுக்குள் புதையாமல் மரமாகாது. ஒரு மனிதன் சோதனை இல்லாமல் பலமான விசுவாசியாக மாற முடியாது. அதனால நீங்க இப்போ அனுபவிக்கிற இந்த இருள் காலம் வீணான காலம் இல்லை. அது உங்களை தயாராக்கி கொண்டிருக்கிற காலம். ஒரு விஷயம் கவனிங்க. ஆசீர்வாதம் இருந்த காலத்தில் நீங்கள் கர்த்தரை நம்பினீர்கள். அது நல்லது. ஆனா எதுவும் இல்லாத நேரத்திலும் நீங்கள் அவரை நம்புகிறீர்களா என்பதுதான் இப்போ சோதிக்கப்படுகிறது. ஏன்னா உண்மையான விசுவாசம் ஆசீர்வாதத்தின் நடுவில் தெரியாது. காத்திருப்பின் நடுவில் தான் தெரியும். எல்லாம் சரியாக இருக்கும்போது கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவது சுலபம். ஆனா எல்லாம் உடைந்து கிடக்கும் நேரத்திலும் இன்னும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று நின்று கொள்வதுதான் உண்மையான விசுவாசம். பலர் இந்த இடத்துல தோற்று போகிறார்கள். ஏன்னா அவர்கள் காத்திருக்க விரும்ப மாட்டார்கள். உடனடி பதில் வேண்டும், உடனடி ஆசீர்வாதம் வேண்டும், உடனடி மாற்றம் வேண்டும். ஆனா கர்த்தர் பல நேரங்களில் மெதுவாக வேலை செய்கிறார். நம்மால் பார்க்க முடியாத இடங்களில் அவர் கதவுகளை திறக்க ஆரம்பித்திருப்பார். நமக்கு தெரியாமல் அவர் சிலரை நம்ம வாழ்க்கைக்காக தயார் செய்து கொண்டிருப்பார். சில சூழ்நிலைகளை மாற்றிக்கொண்டிருப்பார். சில நேரங்கள் அவர் தாமதிப்பது போல தோன்றும். ஆனா உண்மையில் அவர் சரியான நேரத்தை உருவாக்கி கொண்டிருப்பார்.